ஹாய் ஆல் லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த மேக்ஸியோட கட்டிங் பார்த்தோம். இந்த கிளாஸில் இந்த மேக்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோக் பார்ட் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. யோக் பார்ட், ஸ்கர்ட் பார்ட் எல்லாமே. லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரைட் ஆன் ரைட் வச்சு டர்ன் பண்ணி நம்ம நெக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 1/4 இன்ச்சில் நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு டாப் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, பேக் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். லைனிங் அண்ட் மீன் ஃபேப்ரிக் டர்ன் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு போவோம். இப்போ நான் நெக்கு வந்து கேன்வாஸில் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கேன்வாஸ் வச்சு நம்ம நெக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லி நான் தனியாக இன்னொரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறேன். கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட நெக்கு வித் அண்ட் நெக் டெப்த்தை விட நம்ம வந்து சுற்றி ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கணும். கேன்வாஸை வந்து 2 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 2ஆக மடிச்சிருக்கேன். 2ஆக மடிச்சுட்டு ஒரு லைன் போட்டுட்டேன். இதில் நான் நெக்கு டெப்த்து மார்க் பண்ணுறேன். கழுத்தோட இறக்கம் இங்கே வந்து 6.25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்கு விட்டு மார்க் பண்ணணும் 3.5 இன்ச். கழுத்தோட அகலம் வந்து 3.5 இன்ச். இப்போ ஒரு இதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு நம்ம நெக் ஷேப் வரைஞ்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக வரும். ஓகே, இதுதான் ஷோல்டர் சைட், இது நெக்கு டெப்த்து. ஓகே, இங்கே நான் என்ன ஷேப் கொடுக்க போகிறேன்னா ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஏற்றி இந்த பாக்ஸோட கார்னர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இங்கேருந்து இந்த இடம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ். ஓகே, ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் வரும். நீங்கள் இங்கே ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை இங்கேயுமே நீங்கள் கர்வ் கொடுக்குறீங்கனாலும் இங்கேயும் கர்வ் கொடுத்துக்கலாம். இங்கே கர்வ் கொடுக்கும்போது இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு ஒரு கர்வ். உங்களுக்கு இது ரொம்ப கர்வியராக தெரியுது, எனக்கு கொஞ்சம் ஸ்லைட் கர்வ் வேணும், ரொம்ப மைல்டான ஒரு கர்வ் இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் இன்னும் இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, ஃப்ரெஞ்ச் கர்வோட ஸ்ட்ரைட் பார்ட் வர மாதிரி. அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறதுனாலும் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ நான் பண்ண போகிற நெக். ஓகே, கேன்வாஸை கட் பண்ணிக்கிறேன். கேன்வாஸில் நீங்கள் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக நம்மளுக்கு நெக் எவ்வளோ வேணுமோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்படி தான் இருக்கும் நம்மளோட நெக். ஓப்பன் பண்ணனா இந்த மாதிரி தான் இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த நெக் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் நெக்கு வந்து கொஞ்சம் கர்வ்ஸ் நிறைய வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஓகே, இப்போது இதை சுற்றி நான் ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கொயராக கட் பண்ணுறதுனாலும் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இல்லை கர்வ்ஸ் கொடுக்குறீங்கனாலும் கர்வ்ஸ் கொடுக்கலாம். இல்லை இதே ஷேப் கொடுத்து கட் பண்ணுறீங்கனாலும் கட் பண்ணிக்கலாம். பெட்டர் ஆப்ஷன் இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கொயர் மட்டும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஒரு 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். டன். இவ்வளோ இருந்தால் போதும். நிறைய கேன்வாஸ் நம்மளுக்கு எக்ஸஸ் இருக்கக்கூடாது. இப்போது இந்த கேன்வாஸை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு துணி வேணும். அந்த துணி எடுத்துக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்லேயே நீங்கள் வந்து கேன்வாஸ் கவர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி வைக்கிறேன். உங்களுக்கு வந்து அயன் பாக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வச்சு இப்படி அயன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்ககிட்ட அயன் பாக்ஸ் இல்லைன்னா ஜஸ்ட் இதை பின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி நம்ம ஒரு லைனிங் எடுத்துகிட்டு அந்த லைனிங் மேலே இந்த கேன்வாஸை ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். சுற்றி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் விட்டுட்டு மற்றதை கட் பண்ணி எடுத்துருங்க. 1/2 இன்ச் மட்டும். ரொம்ப அதிகமாக இங்கே நம்மளுக்கு ஃபேப்ரிக் இருக்கக்கூடாது. ஓகே, 1/2 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 3 பக்கமும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதை ஃபோல்ட் பண்ணி இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச், இந்த கேன்வாஸ் உள்ளே கவர் ஆகிற மாதிரி நம்ம எக்ஸஸ் 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச் இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த எட்ஜில் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டிச். கேன்வாஸ் மேலே ஸ்டிச் விடணும். துணியை மடிச்சுட்டு கேன்வாஸ் நகர்ந்துருக்கிற மாதிரி துணியை மடிச்சு வச்சு துணி மேலே மட்டும் ஸ்டிச் கொடுத்துடக்கூடாது. கரெக்டாக இந்த கேன்வாஸ் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணணும் நம்ம. ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் மேலே ஸ்டிச் விழுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே என்ன பண்ணுன்னா அப்படியே இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த கேன்வாஸ் மறையிற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க துணியை கவர் பண்ணுறோம், அவ்வளோதான். அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போது இங்கே இந்த எண்டுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல அப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம ஷார்ப் எட்ஜ் கொஞ்சம் இருக்கிறதுனால இங்கே நீடில் ட்ரா பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுறோம். அப்படி இப்படி வந்துடலாம். இதை பின் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்கும் நெக். அவ்வளோதான். மேலே இங்கே இருக்கிற எக்ஸஸை நான் கட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி கேன்வாஸ்லேயே எக்ஸஸ் கொடுத்துருக்கோம், அதனால் நான் ஃபேப்ரிக்கில் எக்ஸஸ் கொடுக்கல மேலே. டன். இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து பேக் பீஸை ரைட் ஆன் ரைட் வச்சு டர்ன் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பீஸ் என்ன பண்ணணுன்னா ராங் சைடில் லைனிங் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டு நம்ம கேன்வாஸ் வச்சு டர்ன் பண்ண போகிறோம். இது என்னோட மெயின் ஃபேப்ரிக் ராங் சைடு, இது ரைட் சைடு. ஓகே, ராங் சைடில் ஜஸ்ட் நான் லைனிங்கை அப்படியே வைக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்படி ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணி எட்ஜஸில் ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன்.
கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே சென்டர் நாச் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சென்டர் நாச்சும் இந்த கேன்வாஸோட சென்டரும் வந்து ஈக்குவல் அலைன் ஆகணும். இங்கே வேணும்னாலும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு நாச் போட்டுக்கலாம் சென்டர் தெரியறதுக்காக. ஓகே, ஈக்குவலாக அலைன் ஆகணும். கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸ் நம்ம வைக்கும்போது மேலே தெரியணும். இந்த லைனிங் வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் மேலே இருக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணணும். ஓகே, கேன்வாஸ் உள்ளே போகிற மாதிரி வச்சிடாதீங்க. பின் பண்ணியாச்சு. இப்போது இந்த கேன்வாஸோட எட்ஜில் நம்ம வந்து ஸ்டிச் போடணும். ஓகே, நல்ல கேன்வாஸோட எட்ஜில் ஸ்டிச் வர மாதிரி நம்ம போடணும் ஸ்டிச். இது மூவ் ஆகிடக்கூடாது. நமக்கு ஷார்ப் ஏஜ் எல்லாமே எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு நல்லா தெரியும். பேசிக் ஸ்டிச்சஸில் போட்ட மாதிரியே தான் நீடில் ட்ரா பண்ணி டர்ன் பண்ணணும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் இருக்க எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணுங்கள். இதான் நம்ம சீம் அலவன்ஸ். எக்ஸஸை கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லாஷ் கொடுக்கணும். ஷார்ப் ஏஜ்லலாம் நம்ம வந்து ஸ்டிச் வரைக்கும் ஸ்லாஷ் கொடுக்கணும். மற்ற இடத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் கொடுத்துக்கணும்.
இப்போ டேர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம். திருப்பிட்டு டாப் ஸ்டிச் கொடுக்கணும். அவ்வளோதான், டாப் ஸ்டிச் போட்டோம். இப்போ டேர்ன் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கர்வியராக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து டாப் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, அப்படியே ஜஸ்ட் டேர்ன் பண்ணி கொடுத்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட நெக். ஓகே, இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஹேண்ட் ஹெம்மிங் பண்ணி விட்டுறணும். இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இங்கே வந்து நார்மல் ஹெம்மிங் நீடில் வச்சு ஹேண்ட் ஹெம்மிங் பண்ணி விட்டுறணும். ஹேண்ட் ஹெம்மிங் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹெம் பண்ணுறதுக்கு. அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஹெம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அலைன் பண்ணுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே ஹேண்ட் ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இது ஃபுல்லாக ஹெம் பண்ணி எடுத்துகிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஹேண்ட் ஹெம்மிங் பண்ணிட்டேன். நம்ம பிரித்தோம்னாலும் நமக்கு வராது. ஓகே, இந்த இடத்துலையும் நீட்டாக இருக்கும். இப்போது உங்களுக்கு இங்கே ஸ்டிச் வேணும்னா நீங்கள் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்படியே பார்க்க நீட்டாக இருக்குது அப்படியே விட்டுடுறனாலும் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஓகே, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட நெக். அதான் இப்போ நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். பாட்டம் பார்ட்டில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் பார்த்தோங்களா, அந்த டாப்பில் பார்த்தது மாதிரியே தான். அதனால் நான் அதை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். யோக் பார்ட் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, சைட்ஸ் ஜாயின் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டம் ஸ்கர்ட் பார்ட் இங்கே அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சைட்ஸ் ஜாயின் பண்ணணும். யோக் மட்டும் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாட்டமில் ஸ்கர்ட் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம தனியாக ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து கேதர்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கட் பண்ண ஸ்ட்ரைட் பீசஸ். இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் இது நமக்கு ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம கட் பண்ண அந்த ஏ லைன் பீஸ். இதை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று தனியாக பிரிச்சுக்கலாம். அண்ட் இது நம்மளோட லைனிங், இதையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகே, ஒரு சைடு நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் அண்ட் இது நம்மளோட லைனிங். ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஏதாச்சும் எக்ஸஸ் இருக்குது கம்மியாக இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது என்னோடய யோக் பார்ட்டோட பேக் பேட்டர்ன். பேக்கில் வந்து சென்டர் நாட்ச் போட்டுக்கோங்க. சின்னதாக சென்டர் நாட்ச் போட்டு இதுதான் நம்மளோட நெக்கு. ஓகே, பேக்கோட பாட்டமில்
இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் வைக்கணும். ரைட் ஆன் ரைட் வைக்கணும். ஓகே, நம்ம இங்கேயும் நாட்ச் போட்டிருக்கோம். இந்த 2 நாட்சும் ஈக்குவலாக அலைன் ஆகுற மாதிரி ரைட் ஆன் ரைட் ப்ளேஸ் பண்ணணும். அதை செக் பண்ணிக்கோங்க, மாற்றி அடிச்சிடக்கூடாது. ஓகே, வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே லைனிங் அப்ளேஸ் பண்ணணும். ரைட் ஆன் ரைட். லைனிங்லையும் நம்ம சென்டர் நாட்ச் போட்டிருக்கோம். சென்டர் நாட்ச் 3த்துலேயும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். பின் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். யோக் பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் அட்டாச் பண்ண அந்த 1/2 இன்ச்சில் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் போடுறதுனாலும் போடலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் யோக் பார்ட்டோட ரைட் சைடில் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ஸ்கர்ட் பார்ட் ரெண்டுத்தையும் வச்சுருக்கோம். வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணும்போது இது நம்மளோட யோக் பார்ட், இது நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு, இது நம்மளோட லைனிங். இந்த 3மே ஈவனாக இருக்கணும். ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடாது, ஈவனாக இருக்கணும். ஓகே, டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே நான் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போது இதை டர்ன் பண்ணுறேன். நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் இப்படி தான் அட்டாச் ஆகிருக்கும் யோக் பார்ட்டோட. இது நம்மளோட யோக் பார்ட். ஓகே, அண்ட் ஸ்கர்ட் பார்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம இதுலேருந்து ரஃபிள்ஸ் அட்டாச் பண்ணணும். அதை எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து கேதர்ஸ் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ப்ளீட்டட் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ப்ளீட்டட்னால் என்னென்னா, நம்ம ஸ்ட்ரைட் ஃபேப்ரிக் எடுத்துருக்கோம்ல, அந்த ஸ்ட்ரைட் ஃபேப்ரிக்கை குட்டி குட்டியாக மடித்து நம்ம வந்து தைச்சிக்கலாம். ஜஸ்ட் நான் வச்சு காட்டுறேன் எப்படி வைக்கணும் அப்படின்றத. இப்போ இதுதான் நம்மளோட இதுதான் நம்ம வந்து கேதர்ஸ்க்கு எடுத்துருக்கேன் இந்த ஸ்ட்ரைட் ஃபேப்ரிக். ஓகே, இதில் ரஃபிள்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ப்ளீட்டடாக வைக்கிறதா இருந்தால் எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஓகே, இப்படி மடிக்கும்போது நீங்கள் பக்கத்தில் மடிக்கக்கூடாது. ஒரு 1 இன்ச் கேப் விட்டு மடிக்கணும். ஓகே, நம்மளுக்கு பக்கத்தில் மடித்து நம்ம வந்து வைக்கிற அளவுக்கு துணி இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்படி வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு 3.5 மீட்டர் தான் எடுக்கிறீங்க, 3 மீட்டர் தான் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச் கேப், இப்போ இங்கே நான் மடிச்சிருக்கேன், ஒரு 2 ஃபிங்கர் இல்லை 3 ஃபிங்கர் கேப் வைக்கலாம். கேப் வச்சுட்டு அடுத்த ப்ளீட்டை வந்து அந்த 3 ஃபிங்கர் கேப்புக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து கேதர்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஓகே, கேதர்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறோமோ மெயின் ஃபேப்ரிக்கோட சேம் அதே மாதிரி தான் இதை நீங்கள் ப்ளீட் எடுத்துகிட்டு அதோட அட்டாச் பண்ணணும். இல்லை நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கிட்டே கூட ப்ளீட் எடுத்துகிட்டே வரலாம்.
ஓகே, இப்போ நான் கேதரிங் ஃபூட்டை யூஸ் பண்ணி கேதர் பண்ணுறேன். ஓகே, நான் கேதரிங் ஃபூட் எடுத்துக்கிட்டேன். இப்போ 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். 1/2 இன்ச்சில் நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபேப்ரிக்கை கேதர் பண்ணிவிடும். கேதரிங்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க ஃபேப்ரிக்கை இப்படி சுருக்கி விடுறது தான். ஓகே, இந்த மாதிரி நம்ம சுருக்கம் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ நான் மிஷின் ஃபூட்டை யூஸ் பண்ணி கேதர்ஸ் கொடுக்குறேன். கையில் நீங்கள் வந்து எப்படி கேதர்ஸ் கொடுக்கணுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து நீங்கள் கேதரிங் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேண்டில் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நார்மல் மிஷின் தான் இருக்குது, என்னால் ஃபூட்டெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, நான் எப்படி கேதரிங் வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ மேனுவலாக கேதர்ஸ் எப்படி வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் ஸ்ட்ரிப்பில் கேதர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். போர்ட்டபிள் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக கேதரிங் ஃபூட்ரு மாற்றுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கேதரிங் ஃபூட்ரு அதில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கேதரிங் ஃபூட்ரு ஒன்று வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கேதரிங் எடுத்துட்டேன் கம்ப்ளீட்டாக. இப்படி தான் இருக்கும் நம்ம கேதர்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபேப்ரிக். ஸ்ட்ரைட்டாக நீளமாக இருந்ததை வந்து நம்ம கேதர்ஸ் கொடுத்து சின்னதாக்கிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்கர்ட் பார்ட்டோட பாட்டமில் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்கர்ட் பார்ட்டோட பாட்டம் எடுத்துக்கலாம். ரைட் ஆன் ரைட் வச்சு அட்டாச் பண்ணணும். இது என்னோடய ஸ்கர்ட் பார்ட் பாட்டமோட ரைட் சைட். ஓகே, இது ஒரு எண்டு. இந்த ஒரு எண்டில் நான் வைக்கிறேன். இதையும் நம்ம ரைட் ஆன் ரைட் தான் வைக்கணும். ஓகே, இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி ரைட் சைடுக்கு மேலே இந்த ஒரு ரைட் சைட். ஓகே, ரைட் ஆன் ரைட் வச்சு 1/2 இன்ச்சில் நம்ம இது ரெண்டுத்தையும் ஜாயிண்ட் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணும்போது இந்த ஃபேப்ரிக் மடிஞ்சிலாம் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்ம தான் பிடிச்சி ஜாயின் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். நம்மளுக்கு வந்து நம்ம கேதர்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா பாட்டமுக்கு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணி கேதர்ஸ் கொடுத்து இந்த பீஸோட ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது இந்த பீஸோட எண்ட், இந்த பீஸோட ரைட் ஆன் ரைட் வச்சு ஜாயின் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். இப்போ நான் ஜஸ்ட் வச்சு காட்டுறேன். எனக்கு வந்து இது இங்கேயோட ஸ்டாப் ஆகிடுது, பட் எனக்கு இங்கே இவ்வளோ தூரத்துக்கு ஃபேப்ரிக் வேணும். ஓகே, இது இங்கேயோட ஸ்டாப் ஆயிடுது. எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு இன்னும் கேதர்ஸ் வேணும். அப்போது நான் இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இதே மாதிரி கட் பண்ணி கேதர்ஸ் கொடுத்து இதோட ஜாயின் பண்ணிக்குவேன். ஓகே, ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பீஸோட நம்ம எடுக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை ரைட் ஆன் ரைட் வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கேதர் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் பாட்டமில். ஓகே, நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைட் ஜாயினிங் காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லி. அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் பேக் ரெண்டு சைட்லையும் நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இது ஃப்ரண்ட் பார்ட்,
ஃப்ரண்ட்டோட பாட்டம், கீழே ரஃபிள்ஸ். ஓகே, இப்போது நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் ஆன் ரைட் வைக்கணும். ஷோல்டரும் ஒன்றா வர மாதிரி வச்சு தான் நம்ம சைட் ஜாயின் பண்ணணும். மேக்ஸிஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக் ஹேண்ட்லிங் மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி தான் வச்சுக்கணும். ஓகே, நம்ம ஆஸ் யூஷுவல் ரைட் ஆன் ரைட் வைப்போம்ல, அதே மாதிரி வச்சு நம்ம குர்த்தி எப்படி ஜாயின் பண்ணுவோம் சேம் அதே தான். அதில் வந்து நம்ம சைட் ஸ்லிட் கொடுப்போம். இதில் வந்து அப்படியே ஒரே ஸ்டிச் டாப் டு பாட்டம். ஓகே, நான் அலைன் பண்ணி பின் பண்ணிக்கிறேன் நீட்டாக. சைட்ஸ்லாம் நமக்கு ஈக்குவலாக அலைன் ஆகணும். எக்ஸஸ்லாம் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இங்கே ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ணுவோம் சைட் ஜாயின் பண்ணும்போது. இப்போ நான் சைட் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்லீவ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் ஸ்லீவ். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இங்கே 2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். 2 இன்ச்சில் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்லீவோட ரா எட்ஜ் நமக்கு ஸ்லீவை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்துடுறேன். இந்த இடத்துல எனக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே வரணும். ஓகே, வேஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. இதுதான் நம்மளோட வேஸ்ட் பார்ட். வேஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே, வெளியே எடுத்துக்கோங்க. 2 சைடும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். நான் ஒரு சைடு ஜாயின் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இங்கே வந்து ஏ லைன் கொடுத்துருக்கோம் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு. ஓகே, இங்கே எனக்கு கொஞ்சமாக எக்ஸஸ் இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து அப்படியே மைல்டாக ட்ரிம் பண்ணி கொண்டு வரேன். ஓகே, இந்த இடத்துலேருந்தே அப்படியே மைல்டாக நம்ம டேரெக்டாக வேஸ்ட்டுக்கிட்ட கட் பண்ணி விடக்கூடாது. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 8 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. பாட்டமில் ஒரு 8 இன்ச்லேருந்து நம்ம வந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக கொண்டு வரணும். ஓகே, இப்போ நான் இந்த லைனிங்கை எடுத்துடுறேன். இந்த 2 மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதை மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே உள்ள லைனிங்கும் நம்ம தள்ளி விட்டுறலாம். மேலே உள்ள லைனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் நம்ம தனியாக இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படியே பாட்டம் வரைக்கும் அட்டாச் பண்ணிக்கணும். ரைட் ஆன் ரைட் வச்சு ஒன்றுமே பண்ணல. நம்ம வேஸ்ட் வரைக்கும் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். வேஸ்ட் கிட்ட மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் ஜாயின் பண்ணுறோம். இப்போது அவ்வளோதான், பாட்டம் வரைக்கும் வந்துட்டேன். இதில் வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நம்ம போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அது பக்கத்தில் இன்னொரு தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பட் டபுள் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போது என்ன பண்ணலாம், நம்ம லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் 4 பீசஸ் இருக்குல்ல, ரெண்டு பீஸ் ஆஃப் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக், இந்த 4த்தையும் ஒன்றா வச்சுக்கலாம். லைனிங் இது நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்க மெயின் ஃபேப்ரிக் ஸ்டிச் போட்டுட்டோம். அண்ட் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் லைனிங். ஓகே, இந்த 4த்தையும் அலைன் பண்ணிக்கலாம். 4 ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, 4மே இப்படி ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நான் எங்கே ஸ்டிச்சை ஸ்டாப் பண்ணணும் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஸ்லாண்டிங்காக கொண்டு வரேன். அப்படியே இப்படி வரணும். அந்த வேஸ்ட்லேருந்து நம்ம அப்படியே இப்படி கொண்டு வரணும். ஓகே, ஒரு 7 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்து
நம்ம கொடுத்துருக்க சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு லேயர் ஆஃப் லைனிங்கை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே தள்ளி விட்டுருங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கை தள்ளி விட்டு மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணோம். இப்போ நம்ம விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு 7 இன்ச் இல்லை 8 இன்ச் வரைக்கும் வந்துருங்க. வந்துட்டு இப்போ மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே தள்ளி விட்டுருங்க. மெயின் ஃபேப்ரிக் நம்ம ஆல்ரெடி அட்டாச் பண்ணியாச்சு. அதை நம்ம ஜஸ்ட் இப்படி தள்ளி விடுறோம், அவ்வளோதான். ஓகே, மடிச்சுலாம் விடக்கூடாது. ஜஸ்ட் அதை உள்ளே தள்ளி விட்டுட்டு 2 லைனிங்கும் அலைன் பண்ணி ஒரு ஸ்டிச் பாட்டம் வரைக்கும், அவ்வளோதான். இப்போ எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து போடும்போது மெயின் ஃபேப்ரிக் தனி லேயராகவும் லைனிங் தனி லேயராகவும் இருக்கும். நம்ம 4த்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரே துணியாக ஆயிரும், மெயின் ஃபேப்ரிக்கும் நம்மளுக்கு லைனிங்கும். ஓகே, இந்த ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்கை இந்த மாதிரி மாற்றி மாற்றி அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம சைட் ஜாயினுக்கு யூஸ்வலாக 3 ஸ்டிச் போடுவோம்ல, அதில் ஒரு ஸ்டிச் மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கணும். மீதி 2 ஸ்டிச் நம்ம டாப் டு பாட்டம் அப்படியே கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஆல்ரெடி 2 ஸ்டிச் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அங்கே இன்னொரு ஸ்டிச் தேவைப்படாது. இப்போ நான் வந்து ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பாட்டம் வந்துடுறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். மொத்தம் 3 ஸ்டிச் போடணும். அண்ட் 2 சைடும் நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம பாட்டம் முடிச்சிட்டோன்னா நம்மளோட ட்ரெஸ் முடிஞ்சிருச்சு. நான் சைட்ஸ் 2 சைடுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாட்டம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லைனிங் ஃபஸ்ட்டு பாட்டம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங்கோட ராங் சைடில் மடிச்சு அடிக்கணும். எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கணும். 1 இன்ச் கொடுத்துருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச், அகெயின் ஒரு 1/2 இன்ச், 1 இன்ச்சுக்கு மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். நம்ம ஸ்லீவ் பாட்டம்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். ஓகே, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம வந்து அடிச்சுக்கணும். நான் இதை ஃபுல்லாக முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சேம் இதே தான், அப்படியே மடித்து அடிச்சுக்கணும். நம்ம பாட்டம் மடித்து அடித்தாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட பாட்டம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் நம்ம ரஃபிள்ஸ் வச்சுருக்கோம்ல, அதோட பாட்டமில் ரா எட்ஜ் இருக்கும். அதை நம்ம வந்து கவர் பண்ணணும். இதை நம்ம அட்டாச் பண்ணியிருக்க ரஃபிள்ஸ் அண்ட் இங்கே வந்து ரா எட்ஜ் இருக்கும் அடிப்பக்கத்தில். இங்கே நீங்கள் வந்து 1/2 இன்ச் கொடுத்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச், அகெயின் ஒரு 1/4 இன்ச். அண்ட் இங்கே நீங்கள் 1 இன்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச், அகெயின் ஒரு 1/2 இன்ச், 1 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சிடணும். அவ்வளோதான். பாட்டம் மட்டும் முடிச்சிட்டோன்னா நம்ம ட்ரெஸ் ரெடி. நான் ஃபைனல் அவுட்புட் எப்படி வருதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு.